ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சத்தான ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேழ்வரகு கஞ்சி தான். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஃபுல்லி ஆர்கானிக் கேழ்வரகு மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 சொம்பு அளவுக்கு தண்ணி, அதாவது ஒரு 1 லிட்டருக்கு மேலேயே தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா இது மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டு நம்ம ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுக்கணும். நல்லா கெட்டிப்படாத அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்மளால் அது கெட்டிப்படாத அளவுக்கு ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கெட்டிப்படாமல் நல்லா சூப்பராக வரும். அதுக்கடுத்து இதோட நம்ம உப்பு சேர்த்துக்கணும். நான் நார்மல் உப்பு சேர்த்துக்காமல் இந்துப்பு சேர்த்துக்கிறேன். அது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதுக்காக அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா அந்த தண்ணியில் வெந்து நல்லா சூப்பராக கெட்டியாகும். அது வரைக்கும் நல்லா இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கேழ்வரகு கூழ் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ரொம்ப அயன் கண்டென்ட் நிறைந்ததாக இருக்கும். ரொம்பவே நல்லது, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்லாம் பார்த்திங்கனாக்கா இது நல்லா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியான ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கனாக்கா நம்ம கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம், வேக வைத்த சாதத்தை இதோட சேர்த்துக்கணும். இதே நம்ம வரகரிசி இந்த மாதிரியான அரிசிகள் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்தோம்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போது இந்த திக்கான ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த சாதத்தை நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிண்டுறதுல தான் நல்லா கூழ் நல்லா சூப்பராக ரெடியாக வரும். ஸோ நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக அந்த மாதிரி விழுகிற பக்குவம் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கணும். இப்படி எடுத்து கட்டியே அப்படி விழுகிற மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் இப்போ பாருங்கள், இதை நல்லா இப்போ நான் ஆற வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து. இப்போ இன்னொரு பெரிய பாத்திரத்தில் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அதில் இந்த கரண்டியால் எடுத்து மொண்டு ஊற்றினோன்னாக்கா அது அப்படியே கெட்டியாகவே விழும். இந்த மாதிரி விழுகணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்படி இதை போட்டு வச்சு நைட்டு ஃபுல்லும் நம்ம இதை அப்படியே விட்டுறணும். மூடி போட்டு வச்சிட்டோம்னாக்கா நல்லா சூப்பராக கூழ் ரெடி ஆயிரும். இதே நீங்கள் மண் பாத்திரத்தில் வச்சிங்கனாக்கா இன்னும் சுவையாக இருக்கும். இதே போல் வச்சு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போது மார்னிங் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக அப்படியே இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நல்லா சூப்பராக கூழ் ரெடி ஆயிரும். இது மாதிரி தான் பார்த்திங்கனாக்கா கிராமத்துலலாம் செய்வாங்க கேப்பக்கூழுங்கிறது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா நம்ம தயிரோ இல்லை மோரோ சேர்த்து நல்லா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சி குடித்தோம்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா சின்ன வெங்காயமே போதும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இருந்தாலே போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நான் மோர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்க போகிறேன். நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். நல்ல எறும்பு சத்து நிறைந்ததாக இருக்கும் இந்த உணவு. இதை நம்ம காலையில் சாப்பிடும்போது வெயிட் லாஸ் ஆகக்கூட நினைக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு கேழ்வரகு கூழ் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் கிராமத்தில் தான் செய்வாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கனாக்கா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதோட இதை சாப்பிட்டோம்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.